மருத்துவ மேற்படிப்பிற்கான 50% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் 15வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், மருத்துவர்களுடைய போராட்டத்தில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு? இது ஒரு புறம் இருக்க, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது நாம் தற்போது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருக்கிறோம். மருத்துவர்கள் அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை என்பது ஒரு நாளைக்கு 22,000 நோயாளிகளை கையாளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையாக பார்க்கப்படுகிறது. இந்த மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் என கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணியில் இருக்கிறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட 22,000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வரக்கூடிய இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நோயாளிகளுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை களத்தில் இறங்கி ஆய்வுகளை மேற்கொண்டது. இந்த நிலையில தமிழ்நாட்டிலேயே இதயவியல் சிகிச்சை பிரிவு மேலும் சிறுநீரகவியல் பிரிவு போன்ற பிரிவுகளுக்கு இங்கேதான் இந்த மருத்துவமனை தான் பெரிய மருத்துவமனையாக பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த மருத்துவர்களின் போராட்டத்தின் காரணமாக நோயாளிகள் இங்கு பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நோயாளிகள் அனுமதி மற்றும் டிஸ்சார்ஜ் போன்றவற்றை ஏற்பாடு செய்வதற்கு இந்த அரசு மருத்துவர்கள் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறாங்க. அந்த மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக டிஸ்சார்ஜ் போன்ற பிரச்சனைகள் நோயாளிகளுக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதயவியல் நோயாளிகள் பிரிவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நோயாளிகள் ரொம்ப நேரம் நின்று காத்திருந்து அவர்கள் சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, ரகுவரன், மருத்துவர்களோட இந்த போராட்டத்தால ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அவர்கள் காரணம் சொன்னாலும் அது ஒரு பக்கம் இருக்க, இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு இன்றைக்கு விசாரிக்கப்பட இருக்குது. இது குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க என்ன சொல்றாங்க? அதாவது நேற்று இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோது எங்களுடைய நிரந்தர தீர்வான இந்த தீர்வில் 50% இடஒதுக்கீடு வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த மருத்துவர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அதற்கான தீர்வு வரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தான் இவங்க அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போராட்டத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் வராவிட்டாலும் எங்களுடைய தமிழக அரசும் மத்திய அரசும் மருத்துவர்களுக்கு ஆதரவாக அவசர சட்டம் ஒன்றை இயற்றி 50% இடஒதுக்கீடை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் மருத்துவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தம்பி தமிழரசன். ரகுவரன், மருத்துவர்களின் போராட்டம் ஒருபுறம் தொடர்ந்து கொண்டிருக்க, நோயாளிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை வழங்க மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? அதாவது இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 22,000 நோயாளிகள் வராங்க. இந்த மருத்துவமனை தான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய மருத்துவமனையாக பார்க்கப்படுகிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இதயவியல் சிகிச்சை பிரிவு, நரம்பியல் பிரிவு, முடநீக்கியல் பிரிவு போன்ற முக்கியமான சிறப்பு பிரிவுகள்லாம் இந்த மருத்துவமனையில் தான் இருக்கு. இந்த நிலையில் இந்த மருத்துவமனையில் சில பகுதிகளில் மருத்துவர்களின் தட்டுப்பாடு காரணமாக நோயாளிகள் தேங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது புதிய தலைமுறை காலையில் நோயாளிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக கள ஆய்வு மேற்கொண்டு பிரத்யேக காட்சிகளையும் நோயாளிகளின் பிரச்சனைகளையும் செய்திகளாக வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இதை காரணமாக வைத்து மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் நாராயண பாபுவிடம் நாம் கேட்டதற்கு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய இடங்களில் தேவையான மருத்துவர்களை பார்க்க சொல்லி இருப்பதாகவும் அவர் நம்மிடத்தில் தெரிவித்திருக்கிறார். ரகுவரன், முதுநிலை மருத்துவர்கள் இன்னையிலிருந்து அவசர சிகிச்சை தவிர்த்து பிற அறுவை சிகிச்சை செய்ய போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை அங்க வரக்கூடிய புற நோயாளிகள், சிகிச்சைக்கு வர்றவங்க எப்படி பாக்குறாங்க?
அதாவது இந்த மருத்துவர்களின் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பிரிவு, அதாவது மருத்துவர்களிலே 10க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கு. அதில் வந்து பிஎஸ்சி சென்டர் மருத்துவர்கள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் என்று நிறைய பிரிவுகள் இருக்கு. அதில் ஒரு பிரிவினர் தான் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் வந்து அறுவை சிகிச்சைகள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அது போன்ற எந்த விதமான அறிவிப்பும் இல்லாத நிலை தான் இருக்கு. நம்ம இங்கே இருக்க மருத்துவர்கள்ட்ட கேட்கலாம் சார், இந்த உங்கள் போராட்டம் இப்போ அடுத்த கட்டமாக எந்த மாதிரி போகும்? இன்னைக்கு வர தீர்ப்பை பொறுத்து எங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கள் மாணவர் கூட்டமைப்பு சார்பாக பேசிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். இன்றைக்கி பாசிட்டிவாக வந்துருந்துச்சுன்னா இந்த போராட்டம் வந்து நாங்கள் எங்கள் கோரிக்கை நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கலைஞ்சிருவோம். நெகட்டிவாக வர போகிற பட்சத்தில் இது வந்து மத்திய அரசு கோரிக்கை தெரிவித்து இதை ஒரு ஆர்டினன்ஸ் பில் பாஸ் பண்ண சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டை இப்போ அறுவை சிகிச்சையெல்லாம் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் அறிவிச்சிருக்குது, மருத்துவர் அமைப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? அதாவது இப்போ எலக்ட்ரிக் சர்ஜரி எதுவும் நிப்பாட்டவே இல்லை. எலக்ட்ரிக் சர்ஜரிலாம் போயிட்டே இருக்குது. அது மாதிரி வார்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இங்கே இருக்கிற அனைத்து மக்களுமே மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க தான். அது மாதிரி பயிற்சி மருத்துவர்களும் பட்டமேற்பு படிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. இதனால் எதுவும் நோயாளிக்கும் பாதிக்கப்படலை. அதாவது போராட்டமானது தொடரும், ஆனால் அமைதியான வழியிலே எங்களுடைய போராட்டம் தொடரும் என்றுதான் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு மருத்துவர்களின் போராட்டம் 15வது நாளாக இன்றும் நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.